இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு. அர்ச்சுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை அடுத்த எம்பி கௌசல்யா. மாத்தறையில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. உப்பின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். செம்மணியில் சிவிகே சாணக்கியனுக்கு ஆபத்தாக மாறிய முக்கிய காணொளி. யாழில் கிணற்றில் விழுந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. பூசா சிறைச்சாலையில் கைதி ஒருவர் மர்மமான முறையில் மரணம். சிவிகே சாணக்கியனை எதிர்த்தவர்கள் தொடர்பில் பகிர்வு தகவல். இன அழிப்புக்கான நீதி மறுக்கப்பட்டதா? வோல்கர் டர்க்கை சந்தித்த தமிழர் தரப்பினர். செம்மணி பகுதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது அகழ்வு பணிகள். கைக்குழந்தை உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் மீட்பு. புலிகள் முகாம் பகுதியில் புதையல் முயற்சி, 4 அதிரடியாக கைது. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய பொழுது இதனை கூறியுள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தனது இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளை தான் அவதானித்துள்ளதாகவும் அனைத்து இன மக்களும் நிம்மதி மகிழ்ச்சியுடன் வாழும் காலம் ஒன்று மறந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்து அந்த பதவிக்கு சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் தெரிவாகுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அர்ச்சுனா எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்தது சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் என்றும் தன்னுடைய பதவி இல்லாமல் ஆக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு கௌசல்யா தெரிவாகுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டுமே ஒன்றுதான் என அர்ச்சுனா ராமநாதன் எம்பி மேலும் கருத்து வெளியிட்டிருந்தார். மாத்தறை திக்வெல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆண்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்த கயஸ்ரக வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண்கள் 2 உயிரிழந்துள்ளனர். மேற்படி 2 படுகாயங்களோடு திக்வெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். திக்வெலையைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரும் கம்புருப்பட்டியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபரும் சம்பவத்தில் உயிரிழந்தனர். 2 மரக்கரை வியாபாரிகள் என்று போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹயஸ்வானின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சமையலுப்பின் விலையை குறைக்க உப்பு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. கடந்த காலங்களில் இலங்கையில் நிலவிய கடும் உப்பு தட்டுப்பாடு தற்போதைக்கு ஓரளவு தீர்ந்துள்ளதோடு போதுமான அளவு உப்பு கையில் இருப்பதாகவும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக மேற்கொள்ளப்படுவதாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் கட்டி உப்பு 1 கிலோ 180 ரூபாய், தூளுப்பு 1 கிலோ 240 ரூபாய், தூளுப்பு 400 கிராம் 120 ரூபாய் என விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு சந்தையில் கையிருப்பில் உள்ள உப்பு விற்பனை செய்யப்பட்ட பின்னர் குறைக்கப்பட்ட விலையில் உப்பு சந்தைக்கு வரும் என உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துவோர் அறிவித்துள்ளனர். நேற்று செம்மணியில் நடத்தப்பட்ட அணையாவிளக்கு போராட்ட களத்துக்கு சென்றபோது மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் மற்றும் உறுப்பினர் சாணக்கியன் விரட்டியடிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அவர்களை துரோகி என்று கூச்சலிட்டு விரட்டியடித்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்த பொழுதும் போராட்டக்காரர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டு முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இந்த சம்பவமானது செம்மணி படுகொலைகள் தொடர்பில் நீதி கோரி நடைபெற்ற போராட்டத்தின் பின்னணியில் சிவஞானத்தின் டக்ளஸ் தேவானந்தாவுடனான சந்திப்பு குறித்த குற்றச்சாட்டுகளால் மக்களிடையே எழுந்த கோபத்தை பிரதிபலிப்பதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அச்சுவேலி தோப்பு பகுதியில் நேற்று மாலை கிணற்றில் விழுந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் தோப்பு பகுதியைச் சேர்ந்த 10 வயதுடைய பிரதீபன் தர்சன் என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி தோப்பு பகுதியில் பேரனுடன் தோட்டத்துக்கு நீர் இறைக்க சென்ற வேளை சிறுவன் நீரை இறைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வளர்ப்பு மீன் பிடிப்பதற்காக வாளியை கயிற்றுடன் கிணற்றில் இறக்கிய போது கால் தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்தார். கிணற்றில் அதிகளவு நீர் நிறைந்து காணப்பட்டதால் கிணற்றில் விழுந்த சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அச்சுவேலி பிரதேச
பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி சிறைக்கூண்டுக்குள் இருந்து தூக்கிட்ட நிலையில் சிறைச்சாலையின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியை உயிரிழந்துள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. செம்மணி போராட்ட களத்தில் சாணக்கியன் மற்றும் சிவிகே ஆகியோருக்கு எதிராக கதைத்தவர்கள் தமிழிசை கட்சியைச் சேர்ந்த கும்பல் என பிரித்தானிய ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா வழக்கு போராட்டத்தின் இறுதி நாள் இடம்பெற்றது. மக்கள் சில காரணங்களுக்காக தமிழ் அரசியல்வாதிகள் சிலரை அந்த போராட்டத்தில் அனுமதிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் போராட்ட களத்துக்கு வருகை தந்த ஐநா ஆணையாளரிடம் எவ்வாறு நீதி கேட்பார்கள் என மக்களுக்கு தெரியும் என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பது முக்கியத்துவமிக்க ஒன்று என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டக் நேற்றைய தினம் அரசியல் பிரமுகர்களோடு சந்திப்பில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு நேற்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைக்குழந்தை ஒன்றின் எலும்புக்கூடு மற்றும் 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் செம்மணி மனித புதைகுழியில் 22 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் செம்மணி மனித புதைகுழியை நேரில் பார்வையிட்ட நிலையில் கைக்குழந்தையின் மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் பைரவர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள நிலப்பகுதியில் புதையல் தோண்டியவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் ஒரு குழு புதையல் தோண்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு காவல்துறைக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற புதுக்குடியிருப்பு காவல் நிலைய அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விசாரணைகளை நடத்தி குறித்த 4 கைது செய்துள்ளனர். குறித்த பகுதி போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்த பகுதியாக காணப்படுவதால் விடுதலை புலிகள் காலத்தில் குறித்த பகுதியில் தங்கம் புதைத்து வைத்திருப்பதாக நம்பி தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண மீசாலை, கிளிநொச்சி உருத்திரபுரம், பெரிய பரந்தன் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளைச் சேர்ந்த 4 இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் இதன் பொழுது மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன.